வெல்கம் டு ஜிஏ ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம இன்னைக்கு சித்தாலப்பாக்கம் டு ஒட்டியம்பாக்கம் ரோட்டில் ஒரு 4 பிளாட் சேல்ஸுக்கு வந்திருக்கோம். அதை பார்த்தா பார்க்க வந்திருக்கோம். நல்லா 4மே நல்ல அருமையான பிளாட்டு. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒட்டியம்பாக்கம் டு ஓஎம்ஆர் போகிற மெயின் ரோடு. இது காரணே ப்ளஸ் நாவலூர் வழியாக ஓஎம்ஆரை கனெக்ட் பண்ணுற மெயின் ரோடு. இது வந்து ஃப்ரீக்வன்ஸாக பஸ் போகிற ரூட்டு தான் உங்களுக்கு. சைதாப்பேட்டு ப்ளஸ் டி நகர் ப்ளஸ் ஓஎம்ஆர் தாம்பரம் இந்த மாதிரி லொக்கேஷனுக்கு ஃப்ரீக்வன்ஸாக பஸ் போகிற ரூட்டு தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு லொக்கேஷன். இது ஸ்ரீ சாய் நகர் இந்த லொக்கேஷன் பேர். நல்லா ஏரியா வந்து நல்லா நீட் அண்ட் காமாக இருக்குது உங்களுக்கு. அந்த லேஅவுட்டுக்குள்ளே, அதாவது அந்த ஆர்ச்சுக்குள்ளே இருந்து வந்தீங்கன்னா இந்த பிளாட் வரும் உங்களுக்கு. இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட் பிளாட். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா. வீடியோ பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, எல்லாமே புதுசாக வந்தவங்க. அதனால் ஏரியாவை நல்லா நீட்டாகவே டெவலப் ஆகிருக்கு. இந்த பிளாட்டுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 1500, அதாவது 30க்கு 50 சைஸில் பிளாட் இருக்குது. பிளாட் வந்து ஒரே சைஸாக இருக்குது, கோஸ்ட்லாம் கிடையாது. எக்ஸாக்டாக கரெக்டான சைஸில் இருக்குது. சவுத் பேசிங் பார்த்த மாதிரி பிளாட்டு. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 24 ஃபீட் ரோடு. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4200 பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். சிஎம்டி அப்ரூவல் லேஅவுட்னால நீங்கள் பேங்க் லோன் போய் வாங்கிக்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 70% இருக்கும். அக்ரிமெண்ட் வழியில் லோன் கிடைக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது அந்த லேஅவுட்டோடைய இன்சைட் ரோடு. இது அதாவது அந்த பிளாட்லேருந்து அந்த ஆர்ச்சிக்கு வர ரோடோடைய வியூ. இது உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரியும் ஏரியா எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு அப்படின்றது. இந்த ஏரியாவில் கம்பேரிட் டு ஓஎம்ஆருக்கு நியர்பை இருக்கிற லொக்கேஷனை கம்பேர் பண்ணும்போது இந்த ஏரியாவில் கிரவுண்ட் வாட்டர் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லொக்கேஷனில் ஸ்கொயர் ஃபீட் 4000 to 4500 அந்த பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு லேண்டு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பிளாட் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே ரோடெல்லாம் போட்டு நல்ல கேட்டட் கம்யூனிட்டி நல்லா டெவலப் ஆகிருக்கு. அதனால் இந்த பிளாட்டு பெஸ்ட் சாய்ஸ் உங்கள் பட்ஜெட் அந்த சூட் ஆயிடுச்சுன்னா அப்படின்னா. இப்போ ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய பிளாட் வந்து இந்த பிளாட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டியம்பாக்கம் ரோட்லேருந்து ஒரு 350 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வரும். இந்த லொக்கேஷனுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஒத்தீஸ்வரர் நகர் இந்த லொக்கேஷனுடைய பேர். இது வந்து இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 20க்கு 64 சைஸில் அந்த பிளாட் இருக்குது. நார்த் பேசிங்கை பார்த்த மாதிரி இருக்கிற பிளாட்டு. இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் வீடுங்க இருக்கிற லொக்கேஷன் தான் அது. நீங்கள் நார்த் பேசிங்கை பார்த்து தான் ஒரு பிளாட்டை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பிளாட்டை கன்சிடர் பண்ணலாம். சைஸ் வந்து 20க்கு 64. அதனால் நீங்கள் கார்டனிங் மாதிரி ஏதாவது ஃப்ரண்ட்டில் பேக்கில் ஏதாவது வைக்கணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு டூப்ளெக்ஸ் மாடல் ஹவுஸ் கட்டினீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா 2 பார்க்கிங் வச்சு கூட கட்டலாம். நீங்கள் நல்ல லென்த்தாக இருக்கிறதுனால. இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4000 பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. சிஎம்டி அப்ரூவல் பிளாட்டு தான். இதுவுமே நீங்கள் பேங்க் லோன் போய் வாங்கிக்கலாம். இந்த ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா 350 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். பட்ஜெட் உங்களுக்கு இந்த ரேஞ்சில் இருந்ததுன்னா 4000 ரூபாய் ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னா அந்த பிளாட்டை கன்சிடர் பண்ணலாம். இப்போ நீங்கள் 3வது வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோடு, அந்த ஒட்டியம்பாக்கம் மெயின் ரோட்லேருந்து ஒரு 400 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வரும். இது எல்லாமே வந்து சித்தாலப்பாக்கத்துக்கு நியர்பை வரும். அதாவது நம்ம முதல்ல காமிச்ச பிளாட்லேருந்து இப்போ காமிச்ச ஒவ்வொரு பிளாட்டும் வெரி நியர் டு சித்தாலப்பாக்கத்துக்கு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டுருக்கு. இந்த பிளாட்டோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டோடைய சைஸு. அதாவது அரை கிரவுண்டு 40க்கு 30 சைஸில் அந்த பிளாட் சைஸ் இருக்குது. அதாவது ஃப்ரண்டேஜ் 40, லென்த்து 30 அடி. ஃப்ரண்டேஜ் வந்து பெருசாக நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிளாட்டை கன்சிடர் பண்ணலாம். இதுவுமே நார்த்து பேசிங்க பார்த்த மாதிரி தான் பிளாட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்எஸ் தோனி கிரிக்கெட் பிளேயர் இருக்கிற முன்னாள் கேப்டனு, அந்த அவர் தோனியோடைய ஸ்கூல் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கு இந்த லொக்கேஷனில் ஒட்டியம்பாக்கம் ரோடு கிட்ட. இந்த லொக்கேஷனுக்கு நியர்பை வர பிளாட்டுங்க தான் இது எல்லாமே. இந்த பக்கம் 3வது காமிச்ச பிளாட்டு இந்த பிளாட்டில் இந்த ஸ்கூல் வந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். அதனால் இந்த லொக்கேஷன் ஃபியூச்சரில் எந்த அளவு டெவலப் ஆகும்ன்றது நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு. அதனால் இந்த லொக்கேஷனில் ஒரு பிளாட் வாங்குறது கண்டிப்பாக ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டாக இருக்கும். இப்போ 4வதாக பார்க்குறது இந்த பிளாட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒட்டியம்பாக்கம் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வரும். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சித்தாலப்பாக்கத்துக்கு வெரி நியர்பை இந்த பிளாட் வந்துடும். இந்த ஒட்டியம்பாக்கம் டு சித்தாலப்பாக்கம் மெயின் ரோட்டில் இந்த விஆர்ஜி கல்யாண மண்டபம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இந்த கூகுள் லொக்கேஷன் பாருங்கள். இந்த கல்யாண மண்டபத்துக்கு வெரி நியர்பை ஆப்போசிட்டில் வர பிளாட்டு தான் அதனுடைய பிளாட்டு. அதாவது ஒரு சின்ன பிளாட்டு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பிளாட்டை கன்சிடர் பண்ணலாம். இது வந்து ஒரு மினி கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி வருங்க உங்களுக்கு. இது வந்து ரீசேல் பிளாட் தான். ஏற்கனவே பிளாட் எல்லாமே விற்று முடிஞ்சிச்சு. ஏற்கனவே வாங்கினவர் ஒருத்தர் விற்கிறாரு. இந்த பிளாட்டோடைய சைஸ் 991 ஸ்கொயர் ஃபீட்டு. வெஸ்ட் பேசிங்கை பார்த்த மாதிரி பிளாட் இருக்குது. இந்த பிளாட்டில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா வெஸ்ட் பேசிங்கை பார்த்த மாதிரி இந்த பிளாட் இருந்தாலும் ஃப்ரண்டேஜ் ஜாஸ்தி. 32க்கு 30.5 சைஸில் இந்த பிளாட்டோடைய சைஸு. ஃப்ரண்டேஜ் 32 அடி இருக்குது. அதனால் நீங்கள் நார்த் பேசிங் என்ட்ரன்ஸ் வச்சும் கட்டலாம். நீங்கள் சித்தாலப்பாக்கத்துக்கு வெறும் நியர்பை பார்க்குறீங்க, மெயின் ரோடு கிட்ட பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பிளாட்டுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 4500 பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு 4000 to 4500 பட்ஜெட்டில் தான் பிளாட் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒட்டியம்பாக்கம் டு சித்தாலப்பாக்கம் ரோடு தான் பெஸ்ட்டு உங்களுக்கு. ஏன்னா இது எல்லாமே வந்து இந்த ஒட்டியம்பாக்கம் ரோடுக்கு நியர்பை வரும். இல்லை நீங்கள் சித்தாலப்பாக்கம் சங்கராபுரம் அந்த சரௌண்டிங்கில் நீங்கள் லேண்டு பார்க்குறீங்கனால நம்மக்கிட்ட வேறு சில பிளாட்டும் இருக்குது. அந்த ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி வேரி ஆகும் உங்களுக்கு. அதனால் அந்த பிளாட்டு உங்களுக்கு சங்கராபுரம் சைடில் பிளாட் பார்க்குறீங்க அப்படின்னால நீங்கள் கால் பண்ணி சைட் விசிட் வந்து பாருங்கள். இல்லை நம்ம சேனலில் வந்து நீங்கள் வேறு லொக்கேஷனில் பிளாட் பாருங்கன்னா நம்ம சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸையும் பாருங்கள். அதில் ஏதாவது ப்ராப்பர்ட்டி பிடிச்சாலும் கால் பண்ணிவிட்டு சைட் வந்து பார்க்கலாங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.